என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்னைக்கு போடக்கூடிய வீடியோவை பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு நடத்தக்கூடிய ஜோதிட பாடத்தை படிக்கலாம். வாங்க இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ 175. இன்னைக்கு நான் என்ன ஜோதிட பாடத்தை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னா, ருசக யோகம் என்றால் என்ன? எல்லாரும் ருசக யோகம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு ருசக யோகம்னா என்னன்னு தெரியாமலும் இருக்கலாம் இல்லையா? அப்ப முதல்ல ருசக யோகம் என்றால் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு. வாங்க எல்லாரும் சந்தோஷமான மனநிலையில இந்த பாடத்தை படிக்கலாம். வாங்க. நமக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும், 9 நவகிரகங்கள் உள்ளன. 9 நவகிரகங்களை வச்சுதான் எல்லா ஜோதிடர்களும் நம்ம ஜாதகம் பார்க்கிறோம். 9 நவகிரகங்களை வச்சுதான் பலன் சொல்றோம். சரிங்களா? இந்த 9 நவகிரகங்கள் இந்த ஜோதிடத்துல மிகவும் முக்கியமானதா கருதப்படுகிறது. இந்த 9 நவகிரகங்களின் நகர்வுகளை வச்சு நம்ம பலன் சொல்றோம். எங்கெங்க எப்படி இருக்குது, பிறந்த ஜாதகத்துல எப்படி இருக்குதுன்னு பார்க்கிறோம். முதல்ல இந்த 9 நவகிரகங்கள்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு 4 நவகிரகங்கள்ல விட்டுட போறோம். இன்னைக்கு என்ன 4 நவகிரகங்கள்? ராகு கேத விட்டுறோம். அடுத்து ஒளி கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரனையும் விட்டுறோம். இந்த 4 நவகிரகங்களை விட்டுறோம். 9 நவகிரகங்கள்ல எந்த நாளில் விட்டுறோம்? ராகு கேதுவை விட்டுறோம். ராகு பகவான் கேது பகவானை விட்டுறோம். ஒளி கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் சந்திர பகவான், இந்த 4 கிரகங்களையும் நம்ம விட்டுறோம். விட்டுட்டு பாக்கி 5 கிரகங்களை எடுத்துக்கிறோம். அதை குஜாதி ஐவர் சொல்லுவாங்க. குஜாதி ஐவர்னா இந்த 4 கிரகங்களை தவிர மீதமுள்ள 5 கிரகங்கள். மீதி உள்ள 5 கிரகங்கள் என்னன்னா, மீதி இருக்கிற 5 கிரகங்கள் செவ்வாய், புதன், வியாழனாலும் ஒண்ணுதான், குரு பகவானாலும் ஒண்ணுதான். குரு. வெள்ளிக்கு என்ன சொல்லுவோம்? சுக்கர பகவான், சனி பகவான். இந்த 5 பேர் தான் குஜாதி ஐவர். திருப்பியும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல வர இந்த 4 கிரகத்தை தவிர்த்திடுறோம். மீதி உள்ள கிரகம் 5 கிரகத்தை பார்க்க போறோம். என்னென்ன கிரகம்னா, செவ்வாய் கிரகம், புதன் கிரகம், குரு பகவான், சுக்கர பகவான், சனி பகவான். இந்த 5 கிரகங்களை பற்றிய யோகங்களை படிப்பதுதான் பஞ்சமகா புருஷ யோகம். அதில் முதலில் படிப்பது என்னென்றால் ருசக யோகம். ருசக யோகம்னா செவ்வாய் பகவானால் நமக்கு கிடைக்கக்கூடிய யோகம். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று திரிகோணத்திலோ அல்லது கேந்திரத்திலோ அமர்ந்திருப்பது ருசக யோகம் எனப்படும். திருப்பியும் நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ருசக யோகம் என்றால் என்ன? ருசக யோகம் என்பது செவ்வாய் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனின் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் ஆட்சி பெற்று மேஷத்திலோ அல்லது மேஷம் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்று அல்லது மகரத்தில் உச்சம் பெற்று ஒருவருடைய லக்கணத்தில் இருந்து இது கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ இருந்தால் அது ருசக யோகம் எனப்படும். சரிங்களா? இந்த ருசக யோகம் 100% வேலை செய்யும். கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று இருப்பது ருசக யோகம் எனப்படும். இதனால அந்த ஜாதகருக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்னா, அவருடைய நிர்வாகத்திறன் நன்றா இருக்கும், தைரியமானவர், சகோதரர்களிடம் மிகவும் அன்பா இருப்பாரு, நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பாரு, நல்ல அதிகாரமா நல்ல நிர்வாகம் பார்ப்பாரு, பிறரை அடக்கி ஆளக்கூடிய சக்தி இருக்கும். போலீஸா இருக்கலாம், அது மாதிரி பெரிய ஒரு அதிகாரமுள்ள பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை நிறைந்த நல்ல நிர்வாக திறமை உடையவராக இருப்பாரு. நிறைய வீடு நிலம் அது மாதிரி சொத்துக்கள்லாம் கிடைக்கும். இவங்களுக்கு பூமி கிடைக்கும், நிறைய நிலங்கள் வச்சிருப்பாங்க, சொந்தமா மனை வச்சிருப்பாங்க, சொந்த வீடு இதெல்லாம் அவங்களுக்கு சொத்துக்களையும் கிடைக்கும். சகோதரர்களிடம் ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப ருசக யோகம் என்றால் என்ன
அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. ருசக யோகம் என்பது செவ்வாய் பகவானால் வரக்கூடிய யோகம். இது வந்து செவ்வாய் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ இருப்பது ருசக யோகம் எனப்படும். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிஷப யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால வரக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையும் நீங்க பார்த்துருப்பீங்க. நல்ல தைரியமா இருப்பாங்க, வீர தீர விளையாட்டுகளை நல்லா விளையாடுவாங்க, பிடி டீச்சரா இருப்பாங்க, சிவில் இன்ஜினியரா இருப்பாங்க, இல்லைன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு உயர்ந்த பதவியில் அதிகாரமுள்ள பிறரை அடக்கி ஆளக்கூடிய நிர்வாக திறமை படைத்தவராக இருப்பாங்க. சொத்துக்கள் நிறைய அவங்களுக்கு சேரும். சகோதரர்களுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும். ரிஷக யோகம் என்னன்னு தெரிஞ்சுட்டீங்க. இப்போ ரிஷக யோகம் ஆட்சி நீங்க கேட்கலாம், உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். என்னன்னா செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலே ரிஷப யோகமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து கேந்திரத்தில் இருக்கணும் அல்லது திரிகோணத்தில் இருந்தால் தான் ரிஷப யோகம் 100% வேலை செய்யும். நீங்க கேட்கலாம், மேடம் எனக்கு செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருக்குது, ஆனா கேந்திரத்திலும் இல்லை, கேந்திரத்திலும் இல்லை, திரிகோணத்திலும் இல்லை, அப்பனா வந்து எங்களுடைய இந்த ரிஷப யோகம் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா ரிஷப யோகம் வேலை செய்யும். 50% தான் வேலை செய்யும். உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்கலாம் செவ்வாய் அல்லது உச்சம் பெற்றிருக்கலாம், கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இல்லைன்னா அது 50% வேலை செய்யும். செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ இருந்தால் சூப்பராக 100% வேலை செய்யும். சரிங்களா? இப்போ உங்கள் டவுட் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய அந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்குன்னா ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட நல்லாசிரியர், ஆன்மீக ஜோதிட ரத்னா, ஜோதிட சாம்ராட், ஜோதிட சுரோன்மணி, அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனியும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய காத்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைச்சிருக்கேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தாலும் இந்த வீடியோவை குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன். அன்புடன் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. நன்றி, வணக்கம். செல் நம்பர் 94403735.